பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பொது காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ நல்லவர். அப்பா, இதோ இந்த வேலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீ நினைவு கூர்ந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா நாங்கள் இந்த ஜெபத்தை நடத்தும் பொழுது ஆண்டவரே உடைய தூய ஆவியானவர் இந்த அறைகளில் முழுவதுமாக அசைவாட வேண்டும் என்று அப்பா நாங்கள் நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே அப்பா, எங்களை உடைய தூய ஆவியினுடைய வல்லமையினால நிரப்புங்க ராஜா. ஆம் ஆண்டவரே அப்பா, கீபோர்டு வாசிக்கிற சகோதரரை ஆசீர்வதிங்க, செய்தி கொடுக்க வரப்போகிற சகோதரிகளை ஆசீர்வதிங்க அப்பா, செய்தி கொடுக்கிற பிரதரை அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இதோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீரே காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடானே நன்றி செலுத்துகிறோம். நம் இயேசு மிகவும் நல்லவர், ஆராதனை நாயகன் அவர். எனவே ஆராதிக்க நம்மை படைத்தார். எனவே நாம் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு நம்மையே நாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த துதி பாடல் வழியாக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே.
இப்பொழுது நம்முடைய நாட்டை ஒப்புக் கொடுப்போம். ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்கள், மாநில தலைவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், முக்கியமாக டெல்லி மாநகரத்தில் நடைபெறுகிற அந்த விவசாய போராட்டம் ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றும் நாம் ஒருவர் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த மாலை நகரத்தில், இந்த வடை நகரத்தில் செபிக்க இந்த நேரத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. அங்க இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நீர் நீக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி. நாட்டை ஆளுகிற எல்லா பிரதம மந்திரிகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி. அப்பா, ஒவ்வொருத்தரையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிற சுவாமி. அவர்கள் பணிகள் உண்மையாய் இருக்கட்டும் சுவாமி. ஏழை எளியவர்களை நீ அவர்கள் சந்திக்க முடியாய் அவரோட கூட நீ நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. அப்பா, உம்மை ஸ்துதிக்கிற சுவாமி, உம்மை போற்றுகிற ஆண்டவரே. அப்பா, இதோ வேலை செய்கிற அனைவரையும் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா தகப்பனே, போலீஸ், டாக்டர் ஆண்டவரே, நர்சுகளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அவர்கள் பணி செய்யும் போது அவரோட கூட நீ துணையாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற சுவாமி. கூலி வேலை செய்கிறவர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அப்ப தகப்பனே, ரோட்டு பெருக்கிறவர்கள், குப்பை வாடுறவர்கள், மற்ற தொழிலாளர்கள் அனைவரையும் ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி. அனைவர்களுக்கும் நீர் கூட இருந்து நல்வழி காட்ட வேண்டும் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவால் கூடாதது செயல் ஒன்று என்று ஒன்றுமே இல்லை. இன்றைய நற்செய்தியில் இதோ பேய்களை பார்த்தவர் அதட்டியவுடன் அவை கீழ்ப்படிந்து அந்த மனிதரை விட்டு ஓடியது. அதை கண்டு சீடர்கள் சொன்னார்கள், ஐயோ, இவரை கண்டு பேய்கள் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், அந்த வல்லமையை மனிதர்களாகிய நமக்கு கூட கொடுத்திருக்கிறார். யார் ஒருவர் இயேசுவை விசுவசிக்கிறார்களோ, யார் ஒருவர் இயேசுவினுடைய தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார்களோ, அவர்கள் கூட அந்த தீய ஆவிகளை அதட்டுகிற, விரட்டுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய வல்லமையை துதிப்போம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால்
அவருடைய வல்லமை காண்கின்ற ஒவ்வொரு கண்களையும் தொட வேண்டும் என்றும், ஒளி பெற்றவர்களாக உலகத்திற்கு ஒளியாக அவர்கள் மாற வேண்டும் என்று நம்மள ஒருவர் பார்க்கின்றவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு வீரர்களையும் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு வேலை தந்து ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கண் ஆண்டவரே உம்முடைய இறைவாதி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதன்படி அந்த செயலிலே நடக்கிற பிள்ளைகளாக அப்பா நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே செய்ய போற கிருபையாய் நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆவியானவரே, அப்பா இந்த வாலிப பிள்ளைகளுடைய தியானத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இன்றைய புனித டான் பாஸ்கோவை போல ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்வை பின்பற்றி வாழ ஆண்டவரே உமக்காக கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே எழும்புகிற வல்லமையை தாங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் ஆண்டவரே உம்முடையதாய் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவர்களையும் மறைத்து ஆண்டவரே அப்பா இனி வருகின்ற காலங்களில் ஆண்டவரே உமக்காக அவர்கள் எழும்புகிற வல்லமையை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆம், தண்ணீரின் மத்தியில் நாம் நடக்கும் பொழுது தண்ணீர் நம்மளை மூழ்கடித்து விடுமோ என்று அந்த கலக்கம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் இயேசு நம் அருகில் இருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒன்றே அவரோடு நாம் இணைந்து பயணிக்கிற அந்த ஆறுதலை கொடுக்கும். எனவே அவர் நல்லவர் என்று இந்த பாடலியாக அவரை ஆராதிப்போம். ஒரு நாளும் விலகிடா.
செபிக்கிறோம் ராஜா. இறை வார்த்தையினுடைய வல்லமை ஆண்டவரே அப்பா நிரம்பி இருக்கட்டும் சுவாமி. ஆமா ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கு நன்றி. பிரியமான வாலிபர்களே, உன்னதமான மாலை வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை துதித்தோம், போற்றினோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை கேட்கிற ஒரு நேரம். ஆண்டவரையுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது தான் புது பலனை நாம் அடைவோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் கண்களை மூடி நம் இறைவாக்கை கேட்பதற்காக நம்மளே நாம் தயாரித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரை கரண்ட் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மளை பரிசுத்தமாக மாக்குற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின இறைவனே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதது அதுவுடைய சுத்த கிருப ராஜா. ஆண்டவரே, இதுவரை எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாக்க நீங்க வல்லவராய் இருக்கீங்க. ஆகையால் ஆண்டவரே, இந்த ரீவாக்கை கொடுக்கும் போது ஒவ்வொரு உள்ளத்திலையும் நீங்க பேசுவீராக. ஆண்டவரே, எப்படி இறைவாக்கினர்கள் மூலமாக உங்களுடைய ஜனங்களை நீ சந்தித்தீரோ, அதே போல இன்றைக்கு கொடுக்க போகிற ஒவ்வொரு இறைவாக்கு ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரை கிரைகளை செய்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபை ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க கொடுக்க போற பரிசுத்த கிருபைக்காக நன்றி. நீரே தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து நீங்க வழி நடத்துங்கப்பா. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற உன்னதமான இறைவாக்க எந்த தலைப்பு என்று பார்க்கும் போது ஆண்டவருக்காக காத்திருப்பது. நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி நம்மளை பலப்படுத்துவார் என்று சொல்லிதான் இன்றைய உன்னதமான இறைவாக்கை நாம் தியானிக்க போகிறோம். Waiting upon the Lord. When we wait upon the Lord, what is the benefit that we would get in our life? That is what we are going to learn upon in today's God's word. So my dear friends, today let's listen to what the God word speaks to us in today's evening. So today, இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கு ஹபாக்குக் 1ஆம் அதிகாரம் 2-4 வரை நாம் வாசிப்போம். ஹபாக்குக் ஒரு இறைவாக்கினர். அந்த இறைவாக்கினர் யாருக்காக அவர் போராடி ஜெபிக்கின்றார், எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் தியானிப்போமாக. இந்த உன்னதமான இறைவாக்குல ஹபாக்குக்கு ஒரு இறைவாக்கினர். ஆண்டவர் தன் ஜனங்களை நீட்டுவதற்காக அவர் இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வைத்து ஜனங்களை மீட்டெடுக்க அவர் பயன்படுத்துகிறார். ஆகையால் இப்பொழுது இந்த உன்னதமான வாக்கை நாம் படிப்போமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன். நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன். நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர்.
நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர் கேட்டினை காண செய்கின்றீர் கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன வழக்கும் வாதும் எழும்புகின்றன ஆதலால் திருச்சட்டம் வலுவற்று பயனற்று போகின்றது நீதி ஒருபோதும் வெளிப்படுவதில்லை கொடியோர் நேர்மையுள்ளவரை வளைத்து கொள்கின்றன ஆகவே நீதி தடம் புரண்டு காணப்படுகின்றது. இந்த உன்னதமான இறைவாக்குல ஆண்டவராகிய உன்னதமான தேவன் நம்மோடு பேசுவது என்னவென்று பார்க்கும்போது அபாக்குக் இப்படியாய் கேட்கின்றார், ஆண்டவரே எத்தனை காலத்துக்கு நான் காத்திருப்பது? அப்பா, என் கூக்குரலை நீர் கேட்கவில்லையா? நான் எத்தனை காலத்துக்கு கண்ணீரோடு ஜெபத்துல காத்திருப்பது என்று அபாக்குக் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கின்ற இறைவாக்கினராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே செல்ஃபிஷாக நம்மளுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான் நம்ம ஜெபித்திருக்கோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில இது எப்ப செய்வீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அதை எப்ப செய்வீங்க என்று தான் நாம ஜெபிக்கிறவங்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவரே என் நாட்டுல இவ்வளவு கொடுமைகளோ, ஆண்டவரே என்னை சுற்றில இவ்வளவு ஒரு தீமை நடக்குது அப்பா, என் கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில இவ்வளவு பேர் ஆண்டவரே உம்மை உன்ன அறியாமல் இருக்காங்களே, அவர்களுக்காக நான் கதறுகின்றனே என்று சொல்லி பாரத்தோடு நாம ஜெபித்து இருக்கிறோமா? இன்றைக்கு அபாக்குக் இறைவாக்கினர் ஆண்டவரோடு இந்த போராட்டத்தை போராடுகிறார். ஆண்டவரே எத்தனை காலத்துக்கு நான் காத்திருப்பது? என் கண்ணீரை நீர் கேட்க மாட்டீரா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு பதிலுக்கும் அவர் பதில் கொடுக்கணும் என்றால் நாம காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்குள் காத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருமே ஆண்டவருடைய இறைவாக்கை அவர்கள் கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்காம அவர்களுடைய வழியில அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அது இந்த இறைவாக்கினருக்கு ரொம்ப ஒரு வேதனையை கொடுத்து, ஐயோ என் ஆண்டவருடைய வாக்குக்கு ஏற்பாக இவர்கள் நடக்கிறார்களே, அவர் எவ்வளவு துன்பத்திலிருந்து இவர்களை காப்பாற்றினாரே, ஆனால் இவர்களோ அதை மதிக்காம இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்ம மத்தியில, நம்ம குடும்பத்துல வாலிபர்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இல்ல நம்ம வேலை செய்கிற இடத்துலயும் இல்ல நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளோ வன்முறைகளோ எவ்வளோ விதமான தீமைகளோ நடக்கின்றன. ஆனா நம்ம என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்துல நின்று காத்திருந்து கண்ணீரோடு போராடி நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? நாம இன்றைக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின இறைவன் நம்மள மீட்டுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர், பிறருக்காக பாரத்தோடு ஜெபிக்க நம்மளை அழைத்திருக்கிறவர். அதற்காகத்தான் நம்மளை உருவாக்கிறார். அதற்காகத்தான் கிறிஸ்துவர்கள் என்ற பெயரில நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகையால் நம்மளுடைய காத்திருந்தல் எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ள காத்திருந்த வைராக்கியமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எந்த பதிலை சொல்கிறார் என்று அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 2-3 வரை நாம் வாசிப்போம். ஆண்டவர் எனக்கு அழைத்த மறுமொழி இதுவே காட்சியை எழுதிவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளை தெளிவாக எழுது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் வீழ்காது அது
அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. காலம் ஒரு நாளும் தாழ்த்தவே தாழ்த்தாது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல நீங்க எதற்காக ஜெபித்து காத்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்கின்றார், குறித்த காலத்துல அவர் ஆசீர்வாதப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்றுகிற உன்னதமான தேவனாயிருக்கிறார். அபாக்கு தன் ஜனங்களுக்காக பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பலியிலோ விண்ணக ராஜ்யத்திலிருந்து இப்படியாய் இருந்தது. நீ எழுதிக்கொள், ஒண்ணு கூட விடாம அபாக்குக் நீ எழுதிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றையும் அபாக்குக் எழுதினார். அவர் சொன்னார், குறித்த காலத்துல ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் அது நிறைவேறும். ஒரு நாளும் அது தாமதிக்காது. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது நல்லது என்று தெரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஏத்த நேரத்துல ஏத்ததை செய்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க பெரிய போஸ்டிங்ல வரணும் என்று காத்து கொண்டு இருக்கலாம், இல்ல நீங்க பெரிய சுப்பீரியரா ஆகணும் என்று கூட நீங்க காத்து இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் நீங்க ஜெயம் பெற வேண்டும் என்று நீங்க காத்து இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும் போது, நீங்க ஆண்டவருக்குள் காத்திருக்கும் போது அவர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இங்க அதுதான் உன்னதமான இறைவாக்கினர் மூலியமாக தன் ஜனங்களுக்காக ஒரு பதிலை கொடுக்கின்றார். இது ஆண்டவர் தன் ஜனங்களை மீட்பதற்காக இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலியமாக தன் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். இப்பொழுது நம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்க என்ன என்று பார்க்கும் போது, இங்க இயேசுவே தன் ஜனங்களுக்காக மீட்க வந்தார். இங்க எந்த இறைவாக்கினரும் வரவில்லை, ஆனால் இயேசுவே நேரடியாகவே வந்து தன் ஜனங்களை மீட்பதற்காக அவர் வந்தார். இங்க செக்கேயஸ் என்று டாக்ஸ் கலெக்டரை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். ஆண்டவர் அந்த ஊருக்கு அவர் ஜனங்களை மீட்பதற்காக அங்க வரும்போது, செக்கேயஸோ ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் ஓடி வந்தான். அவனால பார்க்க முடியல. மீண்டுமாக அவன் வேற முயற்சி செய்ய, எப்படி நான் ஆண்டவரை நான் காண முடியும் என்று சொல்லி அவன் மரத்தின் மேலே ஏறி என் இயேசுவை நான் காண வேண்டும் என்று சொல்லி அவன் அங்க ஏறின உடனே ஆண்டவர், செக்கேயஸே நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னான். அவன் உள்ளத்தெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. ஐயோ, இந்த பாவியோட வீட்டுக்கா என் ஆண்டவர் வர வேண்டும்? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது நம்ம கட்டி அணைத்துக் கொள்ளவில்லை. We shouldn't give the opportunity to go away from the Lord. ஆண்டவர் முதலாக இறைவாக்கினரை வைத்து தன் ஜனங்களை அவர் மீட்டார். இங்கே ஆண்டவரே இறங்கி வந்து தன் ஜனங்களை மீட்டுவதற்காக அவர் வந்தார். இந்த செக்கேயஸோ ஆண்டவருக்காக எதிர்நோக்கி அவன் காத்திருந்தான். எப்படியாவது என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று சொல்லி அவனுடைய காத்திருதல் என்ன கொடுத்தது என்று இப்பொழுது வாசிப்போமாக. இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஜக்கேயஸ் ஆண்டவரை நோக்கி தேடி என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்துல இருந்த அந்த தாகம், அவர் அந்த உள்ளத்துல இருந்த அந்த தேடல், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று இருந்த அந்த நோக்கம், ஆண்டவர் ஜக்கேயஸே இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் மீட்பு உண்டாயினது என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவனோ, ஆண்டவர் நீ எவ்வளவு வச்சிட்டு இருக்க, எவ்வளவு நீ பாவம் செஞ்சிருக்க என்று ஒரு நாளும் கேட்கவில்லை. அவனாகவே தானாகவே தன் பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இதெல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்து செட்டில் பண்ணுகிறேன் என்று அவனாகவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இன்றைக்கு பிரியமான வாலிபர்களே, ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டு நம்
ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருக்காக நாம் காத்திருந்து நம்மளே நாம் ஒப்பு கொடுத்து நம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில மீட்பை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற உன்னதமான இறைவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் கடைசியாக சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-2 வரை நாம் வாசிப்போம். நான் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடியை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்குள் காத்திருக்கிற ஒவ்வொருடைய கால்களும் எங்கே இருக்கும் என்று பார்க்கும்போது பாறையின் மேல் அவர் வைக்கிற உன்னதமான இறைவனாய் இருக்கிறார். ஆகையால் உங்க வாழ்க்கைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருக்குள் காத்திருக்கும் போது கண்டிப்பாக வெற்றி உண்டு. நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோமா இல்லையோ பிரியமான வாலிபர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் மேல பாரத்தை வைங்க. அவரை நோக்கி சார்ந்திருங்க. அப்பொழுது அவரோ ஏத்த காலத்தில் ஏத்ததை செய்து நம்மளை அபிஷேகித்து அவர் வழி நடத்த உன்னதமான இறைவனாய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவருக்குள் காத்திருக்கும் போது எனக்கு என்ன பலன் என்று பார்க்கும் போது முதலாக அவர் நம்மளை வெட்கத்துக்கு விடாம அவர் நம்மை காத்துக் கொள்வார். பலர் பல விதமாய் பேசுவார்கள். ஐயோ நீ இப்படி இருக்கே, ஐயோ நீ அப்படி இருக்கே, நீ எவ்வாறு ஜெபம் செய்யறியே, எவ்வா நீ இப்படி இருக்க, ஆனா உன்னுடைய வாழ்க்கை கூட இப்படியே இருக்கே என்று சொல்லி துன்புறுத்தி கூட வேதனைப்படுத்துகிற பலர் இருக்கலாம். ஆனால் பிரியமான வாலிபர்களே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்குள் காத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு நாளும் வெட்க கட்ட விடவே மாட்டார். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்குவார். அவருக்குள்ள காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மட்டும்தான் ஆசீர்வாதம் உண்டு. அவரை நம்பாம விசுவாசிக்காத யாருக்குமே ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவரை நம்ப வேண்டும், அவரையே தேட வேண்டும். அப்பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பெனிஃபிட். வாட் இஸ் தி பெனிஃபிட் when I wait upon the Lord என்று பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மளுக்கு பதில் வரும். ஆமென். ஆகையால் நான்காவது, ஆண்டவருக்குள் நாம் காத்திருக்கும் போது புது பலனை நாம் அடைவோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்குள் காத்திருக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை வைத்து இந்த பாடலை நாம் பாடுவோமாக.
நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் நாம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் அவர் உயிர் உள்ள தேவன். ஆமென். ஆகையால் நம்ம அவருக்குள்ள காத்திருக்கும் போது என்றைக்குனா ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றாமல் போகுவாரா? கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின இறைவனே, இந்த உன்னதமான மாணவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவருக்குள் காத்திருக்கிறவர்கள் எப்படி பலன் அடைவார்கள், ஆண்டவருக்குள் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் உன்னதமான இறைவாக்கின் மூலியமாக எங்களோடு பேச நம்முடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க உங்களுடைய உன்னதமான இறைவார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் உமக்குள்ள காத்திருக்கிறார்கள் நீங்க ஆசீர்வதிங்க. குறித்த காலத்துல அவர்களுடைய ஒவ்வொரு தரிசனத்தை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா, நீங்க உண்மையான தேவன், நீர் உயிர் உள்ள தேவன். நீர் வாக்குறுதியை கொடுத்தீர் என்றால் நீர் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கீங்க. ஆகையால் உம்மை நம்பின ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை உம்மை விட்டு நீங்காதபடிக்கு, ஆண்டவரை சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையே இவர்களை வெள்ளப்படுத்தட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையே இவர்களை எல்லா தீங்குக்கும் எல்லா வெட்கத்துக்கும் ஆண்டவரை இவர்களை விளக்கி ஆண்டவரை நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து பராமரித்து நீர் வழி நடத்துங்க. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கு, பெருகில் கால இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். ஆண்டவரை போற்றினோம், புகழ்ந்தோம். அதைத் தொடர்ந்து வாலிபர்களுக்கு அருமையான இறைவாக்குகளை இன்றைக்கு நாம் பெரியவர்களுக்கு கூட பயன்படுகிறது போல நாம் கேட்டோம். இப்போது இன்றைய திருப்பலி வாசகத்தை ஒரு சிறிய தியானம் செய்து நாம் நிறைவு கரப்போகின்றோம். இன்றைய வாசகம் பாருங்க, அருமையான வாசகம். என்ன? ஆண்டவர் ஆலயத்துக்குள் நுழைகின்றார். ஒரு ஜெப கூடாரத்துக்குள் ஆண்டவர் இருக்கும் போது, ஒரு ஆலயத்துக்குள் ஆண்டவர் இருக்கும் போது அந்த இடத்துல யார் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி மிக அருமையாக சொல்லுகின்றன. ஒருவேளை இயேசு அந்த ஆலயத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த ஆலயத்தை யார் ஆட்கொண்டிருக்கும் என்பதையும் இன்றைக்கு விவரித்து காட்டுகிறது. அது ஆலயமாய் இருக்கலாம், அது ஜெப கூடாரங்களாய் இருக்கலாம், இயேசுவின் பெயரால் கூடுகிற எந்த இடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமில்லை. இயேசு இல்லாத இடத்துல பிசாசு நிரம்பி இருக்கும். இந்த நற்செய்தி வாசகம் பாருங்க. ஆண்டவர் ஆலயத்துக்குள் நுழைந்து அவர் இறைவாக்கு உரைக்கும்படி பயணித்தார். அவர் இறைவாக்கு உரைக்கும் போது அவர்களில் பிசாசு பிடித்த ஒருவன் எழுந்து நின்றான். எழுந்து நின்று என்ன சொன்னான் பாருங்க. மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்துல 21 28 வரைக்கும் இன்றைய வாக்குகள் என்ன உரைக்கின்றார். அவருடைய போதனை குறித்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இன்றைக்கு இறைவாக்கு மனித உள்ளத்தை பிளவுபடுத்தும். மனித உள்ளத்தில் இருக்கிற நன்மை தீமை எது என்று பிரித்து காட்டும். மனித உள்ளத்தில் எவை இருக்க வேண்டும் எவை இருக்கக்கூடாது என்று பிரித்து காட்டுவர். ஆக எவருக்குள் இறைவாக்கு நுழைகிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றுதல் மிக அவசியம். இன்றைக்கு இறைவாக்கு கேட்கும் போது பாருங்க என்ன நடந்தது என்று பார்க்கும் போது, இறைவாக்கு ஆண்டவர் போதிக்கும் போது, போதனை செய்யும் போது அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்ன வியப்பில் ஆழ்ந்தார்கள்? ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போல் அன்றி, அதிகாரத்தோடு, புரியுதா? மறைநூல் அறிஞர்கள் போல் அன்றி அப்படின்னா என்ன? அன்றைய காலத்திலே விவிலியத்தை ஆழமாக கற்றறிந்த அறிஞர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களையும் மோசே பெற்றுக் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் அதை அதிகமாக பயன்படுத்துவதிலும் சட்டமாக வைத்து பின்பற்றுவதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார்கள்.
ஆக இங்க என்ன சொல்லுகிறார்? அவர்களை போல் இவர் போதிக்காமல் அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அதிகாரத்தோடு. நண்பர்களே, இறைவாக்கு அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. அதிகாரம் என்றால் பொருள் என்ன? ஆளுகை செய்வது, நடத்துவது, கண்ட்ரோல் பண்ணுவது, நம்மை வாக்குக்கு ஏற்றவாறு அமைப்பது. இதான் அதிகாரம். சொல்லுகிற வாக்குக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஆக ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வாக்குகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் அதிகாரப்படுத்தினது. அந்த உள்ளத்தில் சென்றவுடனே அவங்க மனிதர்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டன. எல்லாரும் வியப்படுகிறார்கள். என்ன, இதே வாக்கு தான் இதற்கு முன் கேட்டோம், ஆனால் இன்றைக்கு இது வித்தியாசமாயிருக்கிறதே. நண்பரே, மக்களே, தூய ஆவியில் நிறைந்து விவிலியத்தை படிப்பதற்கும் ஒரு சாதாரணமாய் விவிலியத்தை படிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. சாதாரணமாய் படிக்கிறவர்கள் படிப்பாங்க, ஆனா அவர்களுக்கு புரியாமலேயே இருக்கும். வாக்குகளை வெட்டி வெட்டி படிப்பாங்க. தூய ஆவியின் செயல்பாடு இருக்காது. படித்தவர்களை புரிந்ததா என்று கேட்டாலும் புரியாது, ஆனால் அழகாக படிப்பார்கள். ஆனால் தூய ஆவின் துணையோடு படிக்கிறவர்கள் ஒவ்வொரு வாக்குக்குள்ள கோர்வுகளை படிக்கும் போதே, மக்கள் கேட்கும் போதே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனெனில் தூய ஆவியானவர் செயலாற்றுகிறார். அப்ப தூய ஆவின் செயல்பாடோடு இறைவாக்கு உரைப்பதற்கும் தூய ஆவின் செயல்பாடு இல்லாமல் இறைவாக்கு உரைப்பதற்கும் வேறுபாடு இருக்கின்றன. ஆக இன்று ஆண்டவர் தூய ஆவியில் நிறைந்தவராய் இறைவாக்கை சொல்லும் போது ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொண்டன. அதிகாரத்தினால, சட்டத்தினால் அல்ல, அதிகாரத்தினால ஒவ்வொரு உள்ளத்தையும் அவர் ஈர்க்கப்பட்டார். ஆக அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதிகாரத்தோடும் கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவன் இருந்தான். என் நண்பர் மக்களே, இன்னைக்கு நல்லா கவனிங்க. எந்த ஜெப கூடாரம் எடுத்தாலும் சரி, ஆலயம் எடுத்தாலும் சரி, தீய ஆவி உள்ளே வராம இருக்காது. ஆமாவா இல்லையான்னு கேட்கிற நீங்க நல்லா கவனமத்தை கொடுங்க. ஆலயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா இறைவாக்கு ஒண்ணு கூட காதுல போயிருக்காது. இன்னைக்கு காலையில திருப்பலி சென்றிருப்பீர்கள், ஆராதனைக்கு சென்றிருப்பீர்கள். என்னென்ன வாக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞாபகத்துக்கு வருமா? வராது. இதில் ஆழமா இருக்கிறவர்களுக்கு தான் வரும். இதே போலதான் அன்றைக்கும் பலர் வருவார்கள். இது ஒரு உதாரணம். ஏனெனில் தீய ஆவி எவருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் இறைவாக்கு தங்காது. அவங்க உள்ளத்துல இறைவாக்கு நிக்காது. என்ன படிச்சாங்கன்னு கேட்டு பாருங்க, தெரியலன்னு சொல்லுவாங்க, மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தீய ஆவி உள்ளிருந்து செயல்படுகிற செயலுக்கு உதாரணமாய் இருக்கின்றன. இறைவாக்கு எவர் உள்ளத்தில் நிலைக்காமல் இருக்கிறதோ, இறைவாக்கு எந்த பகுதியில என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியாமல் ஒரு கிறிஸ்தவன் இருப்பாரோ, அந்த கிறிஸ்தவனை தீய ஆவி ஆட்கொண்டிருக்கிறது என்பது பொருள். இது நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் தீய ஆவி எல்லா வேலைகளையும் செய்யவிடும், இறைவாக்கு உரைப்பதை மட்டும் தவிர்த்துவிடும். ஆகவேதான் பாருங்க, இதே வாயில நன்மையும் இதே வாயில அநேக தீய வார்த்தைகளும் கடந்து வருகிறது. அது எப்படி? இதே வாயில ஆண்டவருடைய உடலை உட்கொள்ளுகிறோம், இதே வாயில ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம், இதே வாயில அசுத்த வார்த்தைகளும் பொய்களும் கலந்து வருகிறது. எப்படி? செயலற்று வாழ்கிற வாழ்க்கை. தீயாவி உள்ளே கலப்படமாக வைத்து இருக்கிறது. எல்லாவற்றையும் செய், பரவாயில்லை. இறைவாக்கு எவருக்குள் நிலை கொண்டிருக்கிறதோ அவங்க வாயில அசுத்த வார்த்தைகள் கட்டுப்படுத்தப்படும், அசுத்த சிந்தனைகள் கட்டுப்படுத்தப்படும். ஏனெனில் அதிகாரத்துக்குரிய வாக்குகள் அவருடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யும் போது அவருடைய செயல்களிலே மாற்றுதல், பேச்சிலே மாற்றுதல், அவருடைய உடையிலே மாற்றுதல், எல்லாவற்றிலும் மாற்றுதல் தானாக வரும். ஆக இங்கு ஆண்டவர் அதிகாரத்தோடு சொல்லும் போது
அந்த வாக்கு அந்த உள்ளத்திலே ஒவ்வொரு மனித உள்ளத்திலே அது செல்லும் போது ஒருவனுக்குள் இருந்த ஆவியினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த தீய ஆவி உள்ளே இருக்க முடியல. ஆகவே அது ஆத்திரப்பட்டு எழுந்து நின்று என்ன சொல்லுகிறது பாருங்க. அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத்து இயேசுவே பாருங்க, ஆலயத்துல எழுந்து நின்று எல்லார் கண்ணுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? எழுந்து நின்றானே அவன் தான் தெரியும். ஆனால் பேசுவது அவனா? இல்ல, அவனில் இருக்கிற தீய ஆவி. இது அங்க உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு தெரியுமா? ஒரு காலம் தெரியாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இன்னும் பேசுறான் பாரு, போதகரை எதிர்த்து பேசுகிறான், அவன் மேலதான் எல்லாருக்கும் கோவம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படிதான். ஒருவர் சண்டையிடுகிறார்கள், ஒருவர் அஷ்டபாசை பேசுகிறார்கள், அவர்கள் தீச்செயலை செய்கிறார்கள் என்றால் அவங்க மேல நாம கோபத்தை செலுத்துறோம். என் நண்பர் மக்களை இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இது அவர்கள் செய்யவில்லை, அவர்களுக்குள் இருக்கிற தீயாவி செயலாற்றுகிறது. இது எவ்வாறு கண்டுகொள்ள முடியும்? இயேசுவை போல தூய ஆவியின் அனுபவம் பெறும்போதுதான் கண்டுகொள்ள முடியும். அப்போ உன் குடும்ப வாழ்க்கையில, உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தூய ஆவி அனுபவம் பெற்றிருந்தால் உனக்கு எரிச்சல் மூட்டுகிறவர்கள் யார் என்று நீ பார்க்கும் போதே அறிந்து கொள்வாய். எரிச்சல் மூட்டுவது குறிப்பிட்ட நபர் அல்ல, அந்த நபருக்குள் இருக்கிற தீய ஆவி. சண்டை மூட்டுவது குறிப்பிட்ட நபர் அல்ல, அந்த மனிதனுக்குள் இருக்கிற தீய ஆவி. இதான் இன்று நற்செய்தி விளக்கப்படுத்தி சொல்லுகிறது. ஆக கோபத்துக்கு காரணம் என்ன? கோபப்படுகிற மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள் இருக்கிற ஆவி. பொய் வெளிவருவதற்கு காரணம் என்ன? அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள் இருக்கிற தீய ஆவி. அது விரட்டப்பட வேண்டும். விரட்டப்படணும்னா ஆண்டவரை போல அதிகாரத்தோடு இறைவாக்குகளை உள்ளத்தில் நுழைக்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனித உள்ளத்தில் இருக்கிற தீய ஆவிகள் சத்தமிட்டு வெளியேறும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஞானஸ்நானத்தின் வழியாய் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கிறது பாருங்க. தீயாவி பிடித்தவன் எழுந்து நின்று, நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? இங்கு என்று எந்த இடத்தை குறிக்கிறது? ஆலயத்தை குறிக்கிறது. தொழுகை கூடம். தொழுகை கூடம் யாருடையது? உன்னதமான கடவுளுடையது. யாருடைய இல்லத்திலே வந்து யாரை குறித்து பேசுகிறார் என்று கவனமாய் செலுத்துகிறீர்களா? தொழுகை கூடம் கடவுளின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு நடக்கிற வழிபாடுகள் உன்னதமான கடவுளுக்கு நடக்கிறது. ஆனால் அந்த வழிபாட்டிலே என்ன இல்லாமல் போய்விட்டது? பரிசுத்த ஆவியின் செயல்பாடு இல்லாமல் போய்விட்டது. எந்த ஆலயத்திலே, எந்த ஜெபக்கூடாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு இல்லையோ அந்த இடத்துல பசாசின் செயல்பாடு அதிகரித்து விடும். ஆகவேதான் மொழி பிரச்சனைகள் வருகிறது, ஜாதி பிரச்சனைகள் வருகிறது, சமூக பிரச்சனைகள் வருகிறது, பெரியோர் சிறியோர் என்ற பிரச்சனை வருகிறது, தலைவன் தலைவி என்ற அதிகார பிரச்சனை வருகிறது. இவற்றை எல்லாம் உண்டு பண்ணுவது யார்? தூய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டிய ஆலயத்திலே பசாசின் ஆவி நுழைந்து மனித உள்ளத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நாம் புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இடம் என்பதோ கடவுளுடையது, ஆனால் யார் ஆளுகை செய்வது? ஆக இன்றைக்கு எவ்வளவு அழகா விவரித்து சொல்லுகிறார் பாருங்க. அந்த பிசாசு பிடித்த ஆவி இயேசுவை பார்த்து கேட்கிறது, உமக்கு இங்கு என்ன வேலை? யார் யாரை பார்த்து கேட்கிற கேள்வி? உங்க சொந்த வீட்டுல வந்து அந்நியர் ஒருவர் வந்து, நீங்க இந்த வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா உங்க மனசு எப்படி இருக்கும்? அரே, இது சொந்த வீடியா? இது என் வீட்டுல வந்து என்னைய கேள்வி கேட்கிறியா? மனசு சொல்ல இல்லையா? இந்த அனுபவத்தை நினைத்து பாருங்கள். இன்றைய ஆலயத்தின் நிலைமை என்ன? ஜெபக்கூடாரங்களின் நிலைமை என்ன? வழிபாடு நடத்துகிற தலங்களின் நிலைமை என்ன? வழிபாடுகள் நடக்கிற இடங்களிலே கடவுள் பெயரால் இயங்குகிற இடத்துல கடவுளுடைய ஆவி இருக்கின்றாரா? அசுத்த ஆவி செயல்பட்டு வருகிறதா? கடவுளுடைய ஆவி எங்க இருக்கின்றாரோ அங்கு இறைவாக்கின் அதிகாரங்கள் இருக்கும். இறைவாக்கின் அதிகாரம் எங்க இருக்கிறதோ அங்கு தீய ஆவிகள் அலறடித்துக் கொண்டு ஓடும். அந்த இடத்துல தீய ஆவிக்கு இடம் இல்லை. ஆக தீய ஆவி பிடித்த
அந்த மனிதன் வழியாக ஆவி பேசுகிறது பாருங்க. ஆனா ஜனங்களுக்கு யார் பேசுகிறது தோணப்படும், அந்த மனுஷன் தான் பேசுறான், என்ன பேசுறான் பாரு இவன் அப்படின்னு எல்லாருக்கும் கோபம் வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அகக்கண் கிடையாது. ஆனா இயேசுவுக்கு தெரிகிறது இவன் பேசுவதல்ல, இவனை பிடித்திருக்கிற பிசாசு பேசுகிறது. என் நண்பரே மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி தாங்க சண்டை வருது, குழப்பம் வருது, பிரிவினை வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்னைக்கு வாசகம் உனக்கு விளக்கி சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், நாம வேலை செய்கிற இடத்துல ஏற்படுகிற பிரச்சனைக்கும், நாம எங்க சென்றாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும்போது தீய ஆவி உள்ளத்தை ஆட்கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது. பிரிவினைக்கு காரணம் என்ன? ஒரு குழுல பிரச்சனை வருது, ஒரு கூட்ட இடத்துல பிரச்சனை வருகிறது. ஜெபக்கூடாரத்துல ஏன்? அங்கு பரிசுத்த ஆவி இல்லாத காரணத்தினால, அசுத்தாவினால் ஆட்கொள்ளப்படுகிற மனிதர்கள் அங்கு இருக்கிறதுனால அவர்கள் வழியாய் பிசாசு பிரிவினைகளையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் கொண்டு வந்து பிரித்து விடுகிறது. எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு தீய ஆவி செயல்பாடு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எங்கு ஒற்றுமை இருக்கிறதோ அங்கு தூய ஆவி செயலாற்றுகிறார். தூய ஆவியின் எண்ணமெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வது, தீய ஆவியினுடைய எண்ணமெல்லாம் ஒன்று சேர்ந்தவர்கள் பிரிந்து வாழ்வது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவது, ஒருவரை குறித்து தவறான நோக்கத்தை கொண்டு வருவது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று எண்ணத்திலேயே கற்பனை செய்ய வைப்பது பிசாசின் ஆவி. இப்பேர் பெற்ற எண்ணங்கள் எந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறது? ஏதாகிலும் ஒரு இடத்தை சொல்ல இயலுமா? வீட்டிலே சென்றால் குழப்பம், வீட்டை விட்டு வெளியே போனால் குழுவிலே குழப்பம், குழுவை விட்டு சபைக்கு சென்றால் சபையில குழப்பம், சபை விட்டு நடத்துனர் இடத்திலே சென்றால் மன நடத்துனர்கள் இடத்திலும் குழப்பம். தீயாவின் செயல்பாடு எவ்வாறு அடங்கிக் கொண்டிருக்கிறது? இதை அடக்குவதற்கு ஒரே வழி இயேசுவை போன்று வாழ்வதுதான். இயேசுவை போன்று வாழ்ந்து இறைவாக்குகளை அதிகாரத்தோடு பயன்படுத்தும் போதுதான். இப்பொழுது பாருங்க, தீய ஆவி பிடித்த அவன் பேசுகிறான், நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? இங்குனா என்ன அர்த்தம்? அந்த ஆலயத்தை குறிக்கிறது. அந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அது கடவுளின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது, வழிபாடும் கடவுளின் பெயரால் இயங்குகிறது. ஆனால் அங்கு தீய ஆவியும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? வாக்கை அதிகாரத்தோடு பயன்படுத்துகிற பணியாளர்கள் இல்லாத காரணம்தான். வழிபாட்டு தளத்திலே இறைவாக்கை உரைக்கின்ற இறைவாக்கினர்கள் தேவை. இறைவாக்குக்கு பதிலாக மனிதர்களை புரிய வைக்கும் என்று நினைத்து பல பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க கலப்படத்தை கொடுக்க வேண்டாம். கலப்படம் பண்ணினால் இறைவாக்கினுடைய மேன்மை குறைந்துவிடும். அது நமக்கு தெரியாது. நாம நினைத்துக் கொள்கிறோம் இப்படி கொடுத்தால் அவங்களுக்கு நல்லா புரியும். ஆனா எந்த கலப்படம் பண்ணி ஒரு கதையோ எதையோ கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் மனசுல நிக்கிறதே தவிர இறைவாக்கு எந்த மனித உள்ளத்திலும் நிற்பது கிடையாது. இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவில் நிறைந்தவராய் ஆண்டவர் நிற்கும் போது அவன் கேட்டான், நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்க என்ன வேலை? பாருங்க, பிசாசுக்கு தெரியுது இயேசுடைய முழு பெயர். இன்று ஞானஸ்நானம் பெற்று நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு? ஆண்டவர் இயேசுடைய குணாதிசயம் உனக்கு தெரியுமா? அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? அவர் எதை விரும்புவார் எதை விரும்ப மாட்டார் என்று உனக்கு தெரியுமா? நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணம் உனக்கு உண்டாயிருக்கிறதா? ஆனால் பிசாசு பாருங்க, இயேசுவை அறிந்திருந்தது. நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை என்று அதுவும் அதிகாரத்தோடு கேட்கின்றது. அப்போது அடுத்த வாக்கு பாருங்க, எங்களை ஒழித்து விட, எங்களை ஒழிக்கவா வந்தீர்? ஒன்னு, முதல் கேள்வி, உமக்கு இங்கு என்ன வேலை? இரண்டாவது சொல்லுது, எங்களை ஒழிக்கவா வந்தீர்? இங்க பாருங்க, இறைவாக்கு யாரை திருத்துகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம உள்ளங்களை பண்படுத்தி உள்ளத்தில் இருக்கிற தீய ஆவிகளை விரட்டுகிறது. உள்ளத்தில் இருக்கிற தீய ஆவி நம் உள்ளத்திலிருந்து வெளியே செல்லும் போது நம்முடைய நாவு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் கடவுளுக்குரியதாக மாறும். அப்போது கடவுள் வாக்கு சிந்தனையில் நிற்கும். அப்போது கடவுள் வாக்கு உச்சரிப்பிலே உன்னாவில் இருந்து நிச்சயம் வெளிவரும்.
என்றைக்கு தீய ஆவி உள்ள இருக்கிறதோ உன் நாவிலே உச்சரிப்பு இருக்காது, இறைவாக்கின் உச்சரிப்பு இருக்காது, இறைவாக்கின் ஆழம் இருக்காது, இறைவாக்கின் ஞானம் இருக்காது. ஞானமற்ற காரியங்களை தான் செய்து கொண்டிருப்போம். இன்று நற்செய்தி இதை விளக்கி சொல்லுகிறது. நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர் மக்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு அடியேனும் அப்படித்தான் இருந்தேன். என்றைக்கு இறைவாக்கின் வல்லமை நாவில் உட்கார்ந்ததோ அந்த நாளில் இருந்து மாற்றம் பெற்றன. ஆண்டவர் வீட்டிலும் திருச்சபையிலும் நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும் உலக அளவிலே பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? இது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம், உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி நம் வாழ்க்கையை மாற்றுகின்றன. நாம் எந்த ஆவியினால் ஊந்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய செயல்பாடுகளை விவரித்து பார்க்க வேண்டும். என் வாய் நின்று இறைவாக்கு அதிகமா வருகிறதா, அல்லது உலக செய்திகள் அதிகமாக வெளிவருகிறதா? உலக செய்திகள் அதிகமாக வெளிவந்தால் பசாசு உள்ளே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இறைவாக்கு அதிகமாக 90% வாழ்க்கையில இறைவாக்கு தான் வெளிப்பட வேண்டும். 90% கீழே இருக்குன்னா அசுத்தாவி வெளிப்படுகிறது என்பது பொருள். அதை தொலைக்க இயேசு வந்து விட்டார். பசாசு சொல்லுகிறது பாருங்க அறிக்கையில, எங்களை தொலைக்கவா நீர் வந்தீர்? எஸ், அதுவே புரிந்து கொண்டது. இனி எனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, இனி என்னால இங்க வாழ முடியாது. ஏனெனில் இந்த இடத்தை ஆளுகை செய்கிற நிரந்தரமான உரிமையாளர் வந்துவிட்டார். உன் உள்ளத்தை ஆளுகை செய்கிற உரிமையாளர் வந்துவிட்டார். உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிற உரிமையாளர் வந்துவிட்டார். அவர் பெயர் இயேசு. இயேசு உன் வீட்டில் இருந்தால், இயேசு உன் வாழ்க்கையில் இருந்தால், இயேசுவின் பெயர் உன் நாவிலே உச்சரிக்கப்பட்டால் உன் முழு உடலில் இருக்கிற உறுப்புகள் ஆண்டவருக்குரியதாக மாறிவிடும். ஏனெனில் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு பிசாசு பயன்படுத்தும். ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு பிசாசு பயன்படுத்தும். கண்ணை ஒரு பிசாசு பயன்படுத்தும், காதை ஒரு பிசாசு பயன்படுத்தும். அது எப்படி? ஒட்டி கேட்கறது இல்ல, இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க, எங்கேயோ பேசின்னு இருக்கிறது காதுல உண்டவன அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. பசாசு சொல்லலாம், ஒட்டிக்கல. இது ஒரு விதமான தீய ஆவி. வாயினமா நல்லா பாடிட்டு தான் இருக்கும், திடீர்னு கெட்ட கெட்டதெல்லாம் பேச வரும். தீய ஆவி வாயில உட்காந்துக்கும். கண்ணு நல்லதான் பார்க்கும், திடீர்னு கெட்டதா பார்க்க வைக்கும். பசாசு கண்ணில வந்து உட்காந்துக்கும். சிந்தனை நல்லதான் கேட்டுன்னு இருக்கும், திடீர்னு கெட்டதா மாறிடும். சிந்தனையில பசாசு வந்து உட்காரும். என் நண்பரி மக்களே, உன் வாயினால் ஆண்டவருடைய வாக்குகளை உச்சரிக்க கற்றுக்கொள். நீ உச்சரிக்க உச்சரிக்க உடல் உறுப்புகளில் இருக்கிற தீயாவிகள் விலகி ஓட ஆரம்பிக்கும். இயேசு இருக்கிற இடத்துல பசாசுக்கு இடம் இல்லை. இயேசுவை பார்த்து சொன்னது பாருங்க, எங்களை தொலைக்கவா வந்தீர்? அதே புரிந்து கொண்டது, இனி எங்களுக்கு இங்க இடமில்லை. என் அன்பு கிறிஸ்தவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்கு உரிமையாகும் போது பசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் நின்றவுடனே அது விலகி ஓட ஆரம்பித்து விடும். எனக்கு இங்க வேலை இல்லை, ஏனெனில் உரிமையாளர் வந்துவிட்டார். அந்த உரிமையாளரின் பெயர் என்ன? இயேசு. நண்பர்களே, பிசாசுக்கு தெரிகிறது ஆண்டவருடைய மகிமை, கிறிஸ்தவர்களாய் நமக்கு மகிமை தெரியவில்லை. ஆகவேதான் சிலைகளை போல போய் நின்றோமா, உக்காந்தமா, ஏஞ்சமா, ஆமேன் சொன்னமா, போய்கிட்டே இரு. ஒரு வாக்கு கூட உள்ளத்தில் அடங்கி இருக்க முடியவில்லை. எந்த கிறிஸ்துவ உள்ளத்தில் இறை வாக்குகள் பதியாமல் இருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு உரிமையாளராக இயலாது. இறைவாக்கின் மேல் இறைவாக்கு அடுக்கடுக்காய் பதிந்திருக்க வேண்டும். மனிதர்கள் பாருங்க, பணத்தை அடக்க நினைக்கிறாங்க, பொருட்களை அடக்கி பார்க்க நினைக்கிறாங்க, உடைகளை அடக்கி அடக்கி வச்சு பார்க்க நினைக்கிறாங்க, அந்தஸ்துகளை உயர்ந்து உயர்ந்து செல்ல நினைக்கிறாங்க. ஆனா இறைவாக்க உள்ளத்துல நிரப்பணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஆக எந்த உள்ளத்துல இறைவாக்கு இல்லையோ அங்கு பிசாசின் ஆவி குடிக்கொண்டிருக்கும். ஆகவே இந்த நற்செய்தி வாசகம் கடவுளின் வாக்குகளை உச்சரிக்கும் போது உள்ளே இருக்கிற ஆவிக்கு இடமில்லாமல் போய்விடும். ஆகவே அது சொல்லுகிறது, என்னை தொலைக்கவா வந்தீர் என்று கேட்ட உடனே நீர் யார் என எனக்கு தெரியும். அடுத்த வாக்கு சொல்லுகிறது பாருங்க,
நீ யார் என்று எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது என்று சாட்சி பகர்ந்தது. சாட்சி பகர்ந்தது பிசாசு. அங்க உட்கார்ந்துங்களுக்கே தெரியல. சிலர் நினைக்கிறாங்க இவர் தச்சன் மகன் அல்லவா, என்ன இந்த மாதிரி பேசுறாரு, இவரு கார்பெண்டர் குடும்பத்தை சார்ந்தவர், இவரு என்ன இவ்வளவு ஞானமா பேசுறாரு, எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்தது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஏனெனில் எந்த உள்ளமும் இறை ஞானத்தை பெற்றிருக்கவில்லை. ஆனால் பிசாசு சொல்லுகிறது பாருங்க, நீ நசரத்தூர் இயேசு, எங்களை தொலைக்க ஏன் வந்தீர்? நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் இறைமகன், இறைவனுக்காய் அர்ப்பணமானவர். நண்பரே மக்களே, பிசாசு சான்று பகர்கிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நமக்கோ சான்றே இல்லை. நம்ம சாட்சி எல்லாம் எப்படி சொல்லுங்க, நான் இந்த வேண்டுதல் செஞ்சிட்டேன், என்ன வேண்டுதல், எனக்கு சுகமாகணும்னு வேண்டிக்கிட்டேன், சுகம் ஆயிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும் வேண்டிக்கிட்டேன், நல்லதாயிடுச்சு. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், நல்லதாயிடுச்சு. நான் ரொம்ப நோயில இருந்தேன், நல்லதாயிடுச்சு. இது சாட்சியா? இதெல்லாம் சாட்சி கிடையாது. சாட்சி என்பது என்ன? பிசாசு சொல்லுகிறது பாருங்க, நீர் இறைமகன், நீர் அவருக்கென்று அர்ப்பணமானவர். என் நண்பரே மக்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கடவுளுக்கென்று அர்ப்பணமானவர்கள். இதை மறந்து விட்டோம் அல்லவா? மறந்து தானே வாழ்கிறோம். திருமுழுக்கை மறந்து விட்டோம், புதுநன்மை மறந்து விட்டோம், உறுதி பூசலை மறந்து விட்டோம். திருமுழுக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக நான் கிறிஸ்தவன் என்ற முத்திரையிடப்படுகிறது. புதுநன்மை வழியாக நானும் கிறிஸ்துவும் ஒரே உடல் என்று அர்ப்பணிக்கப்படுகிறது. உறுதி பூசலின் வழியாக தூய ஆவியின் அனுபவம் பெறுகிறது. முழு கிறிஸ்தவனாய் மாறுகிறோம். ஆனால் தூய ஆவியால் நடத்தப்படுகிறதா? அப்படி என்றால் ஏன் அசுத்தாவி உள்ளே வந்து செல்லுகிறது? இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமில்லை. அது 3 விஷயங்களை சொன்னது. 1, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் பெயர் என்ன. 2, எங்களை தொலைக்க வந்தவர் என்று அறிந்தது. 3, அவர் கடவுளுக்கு என்று அர்ப்பணமானவர். அவர் சொன்னால் நாங்க போய்கிட்டே இருப்போம். அவர் சொன்னா நாங்க போய்கிட்டே இருப்போம். பிசாசுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனா கடவுள் வார்த்தை கேட்கிற நமக்கோ இந்த தீமை நான் விட்டு விலகுவேன் என்று தீர்மானிப்பதே கிடையாது. சமயத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் அடிமையாகி எப்போதுமே பாவிகள் 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 என்று பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்களை தொலைத்து உள்ளிருக்கிற பிசாசுகளை விரட்ட இயேசு உன் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு உள்ளத்திலே வர வேண்டும். அப்படி என்றால் முதலிலே இடம்பெறக்கூடியது விவிலிய வாக்கு. பைபிளை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கிற நேரம் ஆண்டவரின் வாக்கை படிப்பதற்கு கொடுக்கணும். குறைந்தது ஒரு 30 நிமிடம், half an hour ஆவது நீங்க கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் மாற்றுதல் இடம்பெறுகின்றன. ஏனெனில் இறைவன் வாக்காயிருந்தவர் மனிதனாய் உருவெடுத்தார். மனிதனாய் உருவெடுத்தவர் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இதை யோவான் வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 வாக்கு, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது. 12, 13 வாக்குகள். அந்த வாக்கு மானிட உடல் எடுத்தது, அது மனிதனுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறது, நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அவர் உனக்குள் இருப்பது உண்மை என்றால் உன் நாவும் எண்ணங்களும் இதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும். திருப்பாடலின் ஆசிரியர் சங்கீதக்காரர் 1 அதிகாரத்தில் உரைக்கிறார் பாருங்க, இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பேறு பெற்றவன். படிக்கிறவன் சொல்லல, பேசுகிறவன் சொல்லல, தியானிக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை எழுந்தவுடன் திருவிழித்தை படித்து நம்ம வேலைகளிலே பயணிக்க வேண்டும். பயணிக்கும் போது கடவுள் வாக்கின்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது அரசனாய் இருக்கும் போது எழுதப்பட்ட புத்தகம். சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது எழுதப்பட்டது கிடையாது. அரசனாக ராஜாவாய் இருக்கும் போது எழுதப்பட்ட புத்தகம் திருப்பாடல் புத்தகம். 150 சங்கீதம். ஒரு அரசனுக்கு எவ்வளவு பணிகள் இருக்கும்?
உங்களை கேட்டு பாருங்க, ஐயோ எவ்வளவோ வேலை இருக்கிறது. உனக்கே எவ்வளவோ வேலை இருக்கும் போது ஒரு ராஜாக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? நாட்டை ஆளுகிற அரசனுக்கு எத்தனை வேலை இருக்கும்? அத்தனையின் மத்தியிலும் இறைவாக்கை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தவர் தாவீது அரசன். அவரே அதை இறைவாக்கை பிடித்து வாழும் போது நாம இன்றைக்கு ஏமாத்திரம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரம் இருக்கிறது, ஏன் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம்? பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, மொபைல்ல பேச டைம் இருக்கிறது, நேரில பேச டைம் இருக்குது, டிவி பார்க்க டைம் இருக்கு, சீரியல் பார்க்க டைம் இருக்கு, வாட்ஸ்அப் நோண்ட டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. பைபிள் படிக்க டைம் இருக்கிறதா? பிசாசு ஆட்கொள்ளாமல் தூய ஆவி ஆட்கொள்ளும். நண்பரே மக்களே, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா பைபிளை படிச்சா தான் அது இருக்கும், இல்லைன்னா இல்ல. விவிலியத்தை படித்து புரிந்து கொண்டு வாழ தீர்மானிக்கணும். ஏன் தெரியுமா? இறைவாக்கு எந்த உள்ளத்தில் இல்லாம போகிறதோ அந்த உள்ளத்தை பிசாசு வந்து தானாகவே குடிக்கொள்ளும். நீங்க அழைக்க வேண்டிய விஷயம் தேவையில்லை, அதே தானா உள்ள வரும். உன்னை வச்சு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில அவன் எழுந்து நின்றான், எல்லா கண்ணுக்கும் அவன் தான் தெரிகிறான். ஆனா அவனுக்குள் இருந்து பேசுகிறது அசுத்தாவி என்று இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன நடந்தது பாருங்க. இவர் இறைமகன், அர்ப்பணமானவர் என்று சொன்ன உடனே இப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க? வாயை மூடு, வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதட்டினார். வாயை மூடு, இவனை விட்டு வெளியே போ. ஒரே ஒரு வாக்கு சொன்னார். ஆண்டவர் எல்லாம் அவ்வளவுதான், ஒரே வாக்கு. அது போய்விட்டது. அங்கிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் இந்த ஆலயத்தில் நடக்கவே இல்லையே. நம்ம ஆலயத்தில் நடக்கிறதா? நடப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? ஏன் தகுதியற்ற வாழ்க்கை? நம்மை அவருடைய பிரதிநிதிகளால் அல்லவா ஆண்டவர் உருவாக்கினார். நம் அனைவரையும் அவருக்காக அல்லவா உருவாக்கி தன் உடலையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்றார். அவருக்குரிய இடத்திலே பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆளுகையை விடுதலை செய்து போ என்று விரட்டுகிற அதிகாரம் நமக்கு இருந்தும் ஏன் அது செயலற்று இருக்கிறது? காரணம், ஒவ்வொருடைய பணியாளனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வார்த்தைக்கு ஏற்றவாறு இல்லாமல் இருக்கிறதுனாலதான். நம்ம வாழ்க்கையெல்லாம் இறைவாக்குக்கு ஏற்றவாறு இல்லாமல் இருக்கிறதுனாலதான். இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும், இறைவாக்கினர் எத்தனை பேர் இன்றைக்கு இடம்பெறுகிறார்கள்? குருக்கள், கன்னியர்கள், பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள், பாஸ்டர்மார்கள். இந்த இறைவாக்கு படிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இதற்கு தகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். நம்மை கொண்டுதான் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரையும் விடுதலை செய்ய ஆண்டவர் காத்திருக்கின்றார். உனக்குள்ள இருந்து செயலாற்ற விரும்புகிறார். ஆக உனக்குள்ளே தீய ஆவி இருந்து செயலாற்ற நீ விரும்புகிறாயா, அல்லது உனக்குள்ளே தூய ஆவி இருந்து செயலாற்ற நீ விரும்புகிறாயா? தூய ஆவி உனக்குள் இருந்தால் பைபிள் வாக்கியத்தை தவிர வேறு எதுவும் உன் வாய் நின்று வெளிவராது. நீ விவிலியத்தை ஆழமாய் படித்தால் உனக்கு தெரியும். தூய ஆவி ஒரு மனிதனுக்குள் அனுப்புகிற காரணமே இறைவாக்கை நிறைவேற்றுவதற்கு தான். அவன் எப்ப பார்த்தாலும் இறைவாக்கு மட்டும்தான் பேசுவார். இறைவாக்கு பேசாத எந்த கிறிஸ்தவனும் தூய ஆவியில் நிறைந்தவன் கிடையாது. விவிலிய விளக்கம் யோவான் நற்செய்தி 14:26, யோவான் நற்செய்தி 14:13, யோவான் நற்செய்தி 16:13, யோவான் நற்செய்தி 15:26 தூய ஆவியின் செயல்பாடுகளை குறித்து விவரித்து சொல்லுகின்றன. என் நண்பரே மக்களே, வாழ்க்கையில நான் எதற்காக வாழ்கிறேன் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாக்கின்படி நம்ம உள்ளத்தை ஆளுகை செய்வது யார்? கடவுளின் ஆவியா, பிசாசின் ஆவியா? நான் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உன்னதமான கடவுளை வழிபட்டு வருகிறேனா, அல்லது நான் விரும்புகிறது போல வழிபாடுகளை நடத்தி வருகிறேனா? அப்ப யார் என்னை ஆட்கொண்டிருப்பது? இன்றைக்கு நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? இன்றைய நற்செய்தி வாசகத்தை வைத்து நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்வோம்.
இன்றைக்கு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ்கிறேனா, அல்லது நான் விரும்புகிறது போல செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? விரும்புகிறது போல செய்கிறதெல்லாம் பிசாசின் ஆவி, கடவுளை போல செயலாற்றுவது தூய ஆவி. நாம் அனைவருமே தூய ஆவியில் ஆட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புவார். நீங்க எங்கன்னா இருங்க, எந்த இடத்துலனா இருங்க, தூய ஆவி பெற்று பாருங்க. அங்க சுத்தி இருக்கிற அசுத்த ஆவிக்கு இடம் கிடையாது. இயேசு வந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கிடையாது. இயேசு உனக்குள்ள வந்து விட்டால் உன் வீட்டில பிசாசுக்கு இடம் கிடையாது. இயேசு உள்ளக்குள்ள வந்து விட்டால் உன் தெருவில் பிசாசுக்கு இடம் கிடையாது. இயேசு உனக்குள்ள வந்து விட்டால் நீ எந்த இடத்துக்கு போறியோ, நீ ஆலயத்துக்கு போகலாம், நீ வேலை செய்யற இடத்துக்கு போகலாம், உன் நண்பர் இடத்துல போலாம், நீ எங்க வேணாலும் போலாம். You are permitted to travel throughout the world. எங்கன்னா போலாம். அரசாங்க இடத்துக்கு போங்க, போலீஸ் நிலையத்துக்கு போங்க, டாக்டர் மருத்துவ இடத்துக்கு போங்க, எங்கன்னா போங்க. உனக்குள்ள ஆண்டவர் இருந்தால் நீங்க போய் கால் வைக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமில்லை, அது ஓடி போய்விடும். இந்த செயலை செய்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். இன்றைக்கு நான் என் உள்ளத்தில் யார் இருப்பது? உங்க உள்ளத்துல கேள்வி கேளுங்க. என் உள்ளத்துல யார் இருப்பது? நான் கடவுளின் ஆவின் தூண்டுதலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, பிசாசின் தூண்டுதலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். தூய ஆவி உள்ளவர்கள் இறைவாக்கை அதிகமாய் பயன்படுத்துவார்கள். தூய ஆவி இல்லாதவர்கள் இறைவாக்கை தெரிஞ்சது மட்டுமே பயன்படுத்துவார், ஆழமா பயன்படுத்த மாட்டார். ஏனெனில் தூய ஆவியின் ஒரே ஒரு செயல்பாடு இறைவாக்கை நிறைவேற்றுவதுதான். ஆகவே நண்பரே, மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள் மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. முதல் வாசகம் பாருங்க, உங்களுக்கு இந்த இறைவாக்கினர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாம் வாசகம் பாருங்க, கவலை கொள்ளாதீர்கள், நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள், உன் ஆண்டவரின் அருகில இருக்கின்றார். எவ்வளவு அழகான வாக்குகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றது. ஆக படிக்க வேண்டிய வசனங்களை மறந்துவிட்டு செய்யக்கூடாததை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்குகளை தீர்மானிப்போம். ஒவ்வொரு நாள் திருப்பலி வாசகத்திலே அதிகமாய் ஆழமாய் பயணிப்போம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்படி அவர் ஆலயத்திலிருந்து பிசாசுகளை விரட்டினாரோ, அதே போல நீங்க எந்த இடத்துல போவீங்களோ அங்க இருக்கிற பிசாசெல்லாம் உங்களை கண்டு விலகி ஓடும். ஆகவே அர்ப்பணித்து செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். நம்முடைய வாழ்க்கை நினைத்து செபிப்போம். இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து செபிப்போம். என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இத்தனை காலம் நான் விரும்புறது போல வாழ்ந்துட்டேன், நான் நினைக்கிறது செஞ்சுட்டேன், இனிமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்ற என் உள்ளத்துல தூய ஆவி நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என் உள்ளத்துல தூய ஆவி நிரப்புங்க. காத்திருக்கும் போது நிறைவானது கடந்து வரும். நீங்க காத்திருங்க, ஜெபத்திலே காத்திருங்க. சீடர்கள் 10 நாட்கள் ஜெபத்தில் காத்திருந்தார்கள். தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கினது. நீங்களும் காத்திருங்க. நான் தூய ஆவியில் தான் செயலாற்ற வேண்டும் என்று விருப்பத்தோடு கேளுங்க. ஆண்டவர் நீ எந்த ஊரில, எந்த தேசத்துல, உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் உன்னை தூய ஆவியால் நிரப்ப போகின்றார். நன்றி இயேசு சாமி, உம்முடைய அற்புதமான கரம் இந்த நிமிஷத்துல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எவரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த நிமிஷத்துல நீர் இருந்து எப்படி அன்றைக்கு அசுத்தாவி பிடித்திருந்தவனை விரட்டினீரோ, இதே போல் இன்றைக்கு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற தீய ஆவிகள் இயேசுவின் பெயரால் விலகி போ என்று கட்டளையிடுகிறோம். கெட்ட எண்ணங்கள் விலகட்டும், கெட்ட வார்த்தைகள் வாயிலிட்டு விலகட்டும், கெட்ட சிந்தனைகள் சிறிது விலகட்டும், கெட்ட பார்வையில் இயேசுவின் பெயரால் விலகட்டும். விபச்சாரத்தின் ஆவியில் உடலில் இருந்து இயேசுவின் பெயரால் விலகி போ என்று கட்டளையிடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை எழுப்பீராக. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் எழுப்பும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எந்த முனையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் இந்த நிமிஷத்துல உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்குவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். மும்பையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். பெங்களூர் பட்டணம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை தொடுவீராக.
ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்ரீலங்காவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பணியாளரை ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிய அபிஷேக வல்லமை உடலில் இறங்குவதாக. எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுசாமி. ஆசீர்வதியும் சிங்கப்பூர், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதி உகண்டா நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. லெபனான் உம்முடைய மகனே ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். யூகேவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கனடா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதியும். ஆஸ்திரியா ஆசீர்வதியும். ஆஸ்திரேலியா ஆசீர்வதியும் ஆண்டவரே. எழுப்புதலின் வல்லமையால் நிரப்புவீராக. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. தூய ஆவியால் ஆசீர்வதியும். ஆலயத்தில் நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுவாராக. வீட்டில் இருக்கும் போது பரிசுத்த ஆவி செயலாற்றுவீராக. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் வந்து இறங்கி ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. நம்முடைய அற்புத கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் உலகமெங்கிலும் மக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அவர்கள் வாழும் இடத்துல அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். எங்களை குடும்பமாய் பயன்படுத்துவது போல அநேக குடும்பங்கள் எழுமட்டும் ஆண்டவரே. அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் எழுப்புதலால் நிரப்பும் ஆண்டவரே. திரு குடும்பத்தை போல ஒவ்வொரு பெண்ணும் தூய கன்னிமரியாளை போலவும், ஒவ்வொரு கணவனும் யோசேப்பை போலவும், ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே உம்மை போலவும் ஒவ்வொரு குடும்பங்களும் எழுப்பப்படுவார்களாக. உடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய வாக்குப்படி ஒவ்வொரு வீட்டையும் நீர் ஒருவரை ஆளுகை செய்யும். ஒவ்வொரு ஆலயத்தையும் நீர் ஒருவரை ஆளுகை செய்யும். இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரை எடுத்து பயன்படுத்துவீராக. இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உம்முடைய ஆசீர்வதியும் உம்முடைய தூய ஆவியையும் நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, இன்றைய வாசகம் வல்லமையான வாசகம். ஒவ்வொரு நாள் திருப்பள்ளி வாசகம் நம்முடைய அறிவை விவரித்து காட்டுகிறது. மறந்துடாதீங்க. இன்னைக்கு வாசகம் எழுதி வச்சு உட்கார்ந்து செபிங்க. இன்னைக்கு வாசகம் பாருங்க. இணை சட்டம் 18ஆம் அதிகாரம், டியூட்ரானமி ஆங்கிலத்தில், சாப்டர் 18 verses 15 to 20, 15 20 வரைக்கும். திருப்பாடல் ரெஸ்பான்ஸ் ரீடிங், பதிலுரை பாடல், திருப்பாடல் 95 1-2, பிறகு 6-9. அதை தொடர்ந்து 2ஆம் வாசகம், St. Paul returns to the Corinthians, the first book of Corinthians, chapter 7 verses 30-35. முதல் கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32-35. நற்செய்தி வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 21-28. மறந்துடாதீங்க, படிங்க. வாக்கு உன்னுக்குள் வரும்போது நீங்க தூய ஆவி பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். இதே நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு. அப்படியே அதை ஷேர் பண்ணி வெறும் ஸ்டேட்டஸ்ல போடுங்க போதும். அதுல உனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல போடுங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இங்க ஆன் பண்ண உடனே உங்களுக்கு உடனே லிங்க் கிடைக்கும். நீங்க இருக்கிற இடத்துல பார்க்கலாம். இறைவன் தாமே உங்களையும் உங்க வீட்டாரையும் ஒரு நல்ல திருக்குடும்பங்களாக உருவாக்கி எடுத்து பயன்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.